தன்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தயாரிப்பாளருக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் பாட்டில் சமரசம் செய்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் தனது கொள்கையில் இருந்து சிறிதும் யாருக்காகவும் எதற்காகவும் பின்வாங்காத கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு சில இடங்களில் தயாரிப்பாளர்களின் நிலையை உணர்ந்து சமரசம் செய்துள்ளார். அப்படி ஒரு நிகழ்வு எம்ஜிஆரின் திரைப்படத்தில் நடந்துள்ளது. அது என்னன்னு பார்ப்போமானால், 1957 ஆண்டு எம்ஜிஆர், அஞ்சலி தேவி, PS வீரப்பா, NS கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான திரைப்படம் சக்கரவர்த்தி திருமகள். P நீலகண்டன் இயக்கிய இந்த திரைப்படத்திற்கு G ராமநாதன் இசையமைத்திருந்தார். இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய ஒரு பாடல் இன்றைய காலகட்டத்திற்கும் ஏற்ற மாதிரி அமைந்துள்ளது. சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்தில் சமூக பிரச்சனைகளை ஒரு மனிதன் பாடும்படியான ஒரு பாடலை எழுத கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அவரும் வந்து உட்கார்ந்து பாடல் எழுத யோசிக்கிறார். அப்போது அவர் உட்கார்ந்த இடத்தில் இருந்து ஒரு பூனை குதித்து குதித்து தாவி ஓடுகிறது. அடுத்து ஒரு பானையை உருட்டி விட்டு செல்கிறது. இதை பார்த்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கு உருப்படியா இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம், ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம், ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா, பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது, எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது, மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா என்ற பாடலின் அனைத்து வரிகளையும் மலமளவென எழுதி கொடுத்து விடுகிறார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இந்த பாடலின் கடைசியில் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா என்று எழுதியிருப்பார். ஆனால் இந்த வரிகளை முதலில் நட்டக்கல்லை தெய்வம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் என்றுதான் எழுதியிருந்தாராம். இந்த பாடல் வரிகளை கவனித்த தயாரிப்பாளர் பதட்டத்தில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திடம் கேட்டுள்ளார். அதாவது, கடவுள் இல்லை என்று வெளிப்படையாக சொல்கிறீர்களே, இந்த திரைப்படம் எப்படி ஓடும்? தயவு செய்து பாடல் வரிகளை மாற்றி கொடுங்கள் என்று கேட்டுள்ளார். பணம் போட்டு திரைப்படம் எடுக்கும் தயாரிப்பாளரின் மனநிலையை புரிந்து கொண்ட கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதன் பிறகு அந்த வரிகளை உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் என்று மாற்றி கொடுத்துள்ளார். இந்த பாடல் வெளியாகி மக்களிடையே மகத்தான வெற்றி அடைந்தது. அந்த காலம் இந்த காலம் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையில் இந்த பாடல் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனைகுணம் என்ற கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.